என் பேர் ஹரிஷ். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் சென்னையில் எம்சிசி ஸ்கூலில் படிக்கிறேன். 10th-லேருந்து 11th போகிறேன். நான் இந்த மாதிரி வாலிபாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அதனால் நான் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் தான் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இது எந்த இடத்துல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட இது வாலிபால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஈகிள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பார்த்து எங்கள் வீட்லேயும் பர்மிஷன் கேட்டு அங்கே ஸ்போர்ட்ஸ் இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. சாப்பிட்ற ஃபுட்டு இது ஹாஸ்டல் தங்குறது அதெல்லாம் இருந்துச்சு. எங்கள் வீட்லேயே நான் பர்மிஷன் கேட்டு அவங்களும் அலோவ் பண்ணி சப்போர்ட் பண்ணேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபிட்னஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க எனக்கு. அப்புறம் எனக்கு தானாகவே இது பால் டச்சு அதெல்லாம் போட்டு அவங்க சொல்லி கொடுத்து எல்லாமே நல்ல ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இங்கே ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் கொடுத்து ஹைட்டு, என் வெயிட்டு, என் ஹேண்ட் இன்ச்சு எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என் வெயிட்டு வந்து 74 இருந்து இங்கே சேரும்போது சேர்ந்து இப்போ 2 months வந்து 64 இருக்கேன். நான் இங்கே சேரும்போது என் ஹைட்டு வந்து 160 இருந்துச்சு. இப்போ 4 cm இன்க்ரீஸ் ஆகி 164 இருக்குது. அப்புறம் என் ஹேண்ட் இன்ச்சு வந்து வரும்போது 208 இருந்துச்சு. இப்போ வந்து 216 இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 days 4 days வந்து எனக்கு செட் ஆகலை. பசங்க யாரும் அவ்வளோ செட் ஆகலை. அதுக்கப்புறம் போக ப்ராக்டிஸ் இது பசங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டாகி நல்லா கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே மேம் சாரை பற்றி சொல்கிறேன். எங்கள் மேம் வந்து சாப்பாடுலாம் நல்லா செய்வாங்க. சாப்பிட்றதுலாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் டெய்லி கரெக்டாக ஒரு அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. எங்கள் சாரும் அப்படி தான். ஃபிட்னஸ்ஸு ப்ராக்டிஸ்லலாம் கரெக்டாக இருப்பார். இது ப்ராக்டிஸ் விட மாட்டார், என்ன பண்ணாலும் விட்டுற மாட்டார். அப்புறம் வீட்டிலலாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எல்லோரும் போல். எங்கள் சாரு கூட நாங்கள் டெய்லி செஸ்ஸு, கேரம் போர்டு அதெல்லாம் விளாடுவோம். அப்புறம் நான் வந்து 2 மாதம் இங்கே முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் வரும்போது ரொம்ப ஓரளவுக்கு நல்ல சப்பியாக இருந்தேன். இப்போ நல்லா ஃபிட்டாக ஓரளவு நல்லா இருக்கேன். 10 kgs லாஸ் பண்ணி சூப்பராக இருக்கேன். நான் எங்கள் ஹாஸ்டலில் வரும்போது எப்படி இருக்குமோ, செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் ஹாஸ்டல் வந்து ஒரு 3 days அப்புறம் பசங்களாம் செட் ஆகிட்டாங்க. ஹாஸ்டலும் சூப்பராக இருந்துச்சு. மேலே இது ஒரு பிரச்சனையே இருக்காது. பயப்பட தேவையில்லை எதுக்குமே. கூட பசங்க இருப்பாங்க. சாருக்கு எல்லாமே சேஃபாக தான் இருக்கும் உள்ள ஹாஸ்டலில். அதுக்கப்புறம் மேம் கீதா மேம் வந்து இப்போ எங்களுக்கு சாப்பாடு விஷயம்னா அவங்க தான் ஒரு அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க தான் சாப்பாடெலாம் என்ன வேணும்னு கேட்டு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு மத்தியானம் தோசை சாப்பிட்ணும், இல்லைன்னா சாம்பார் சாதம் சாப்பிட்ணும், அந்த மாதிரிலாம் இது வேணுன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அந்த டைமுக்கு. இதுவே சண்டே அந்த மாதிரிலாம் பிரியாணி வேணும், நான்வெஜ்ஜில் என்ன வேணும்னு நான்வெஜ்ஜில் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. கிரவுண்டை பற்றி சொல்லணுன்னா, கிரவுண்டில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு பிளேயர் ஆகிறதுக்கான அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணலாம் பிளேயர் இங்கே வந்தால் இங்கே இது டைம் பாஸ் பண்ணுற வேலையே இல்லை. வந்தால் ப்ராக்டிஸ் தான், ஃபுல் ப்ராக்டிஸ், ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் வந்தால் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாலிபால் அச்சீவ் பண்ணுவீங்க. எனக்கு மொபைலில் ஃப்ரீ ஃபயர் அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு விளாட்றதுக்கு டைமே இல்லை. இப்போ வாலிபால் வர்றது முன்னாடி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வாலிபால், காலையில் வாலிபால் சாப்பிட்டுட்டு திருப்பி மத்தியானம் வாலிபால் சாப்பிட்டுட்டு திருப்பி காலையில் வாலிபால், அந்த மாதிரி தான் டைம் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்ததுக்கு 2 months எப்படி போச்சுன்னே தெரில. 1 week மாதிரி போயிடுச்சு. ஜாலியாக இருந்துச்சு வந்ததுக்கு. ப்ராக்டிஸ்லாம் சூப்பராக பண்ணேன், வெயிட்லாம் லாஸ் பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன் வாலிபால். எனக்கு வாலிபாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க கற்றுக் கொடுக்குறது பார்த்து. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு ஈகிள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ட் மை கோச் தாய்மானவன் சார் அண்ட் ராஜமணிகர் சார் அண்ட் அபி சார். பிக் தேங்க்ஸ் டு கீதா மேம். அவங்க தான் எங்களுக்கு இது ஹாஸ்டல் மாதிரியே தெரில, வீடு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் நாங்கள் என்ன கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. வெரி பிக் தேங்க்ஸ் டு கீதா மேம்.